வணக்கம். நான் உங்கள் ஏசி ராமராஜ். இன்றைய பதிவானது நமது உடலில் கண்களில் ஏற்படுகின்ற புண்ணு, காயம், கண்ணில் தூசி விழுதல், கண்ணில் அதிபயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அதை ஆற்றக்கூடிய இயற்கையிலே நம்மளுக்கு இறைவன் ஒரு கொடுத்திருக்கின்ற அற்புத மருந்து என்னவென்றால், கண்ணுக்குள் எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பல நாள் ஆஸ்பத்திரியில் போய் அந்த வலியில் கண்ணில் ஏற்பட்ட புண்ணு, காயங்கள் சரியாக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயற்கையில் கொடுத்துருக்க ஒரு எளிமையான மருந்து என்னவென்றால், இது பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து பயன்பட்டு சரி செய்துக்கின்றது. மிகவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அது என்ன பொருள் அப்படின்னா, இளநீர் தண்ணியை கண்களில் ஊற்றினால், காலை மாலை 2 நாட்களுக்கு ஊற்றினால் கண்களில் இருக்கக்கூடிய புண்கள் விரைவில் சரி செய்யும், விரைவில் குணமாகும். கண்களில் சொட்டு மருந்து வாங்கி ஊற்றி 1000 500க்கு வாங்கி ஊற்றி நம்ம கண்கள் சரியாகிறதில்லை. ஆனால் நம்மளுக்கு இயற்கையிலே இறைவன் கொடுத்துருக்கிற இளநீர் பூமியிலிருந்து நிறைய நீரை உறிஞ்சி தன்னகத்தை சேகரித்து தானும் உண்டு ஒரு இளநீர் தண்ணியை பயன்படுத்தி வந்தோமானால், எப்பேற்பட்ட கண்களுடைய புண்ணில் ஒரு பூச்சி விழுந்துச்சு, கண்ணில் ஒரு குச்சி இடிச்சிருச்சு, கண்ணில் பலமான காயம் ஏற்பட்டது, அப்பேற்பட்ட காயம் கண்ணை திறக்கவே முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த இளநீர் தண்ணீர் காலை மாலை 2 கண்ணில் ஊற்றி பயன்படுத்தினால் மிக எளிமையில் குணமாகும். இந்த ஒவ்வொரு வைத்தியமும் எனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் சிறு வயதில் நிறையா சித்த மருத்துவ புக்குகள் படிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பாட்டி வைத்தியம், பாட்டி கூட போவேன், தாத்தா கூட போவேன், காடு மலையிலலாம் நிறையா அலைஞ்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருக்கான மூலிகைகள் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து போனதுனால, இந்த மூலிகை நமது மக்களுக்கு, நம் இளைஞர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்றைய காலத்தில் ஆங்கில மருத்துவம் மிகப்பெரிய வியாபார நோக்கத்தில் போய்கொண்டிருக்கிறது. அதை இயற்கையிலே இறைவன், நான் முன்னாடி சொன்னது போல, உணவு தானியங்கள் எல்லாம் மனிதன் படைக்கிறான், விதைகளை உண்டு அவனுக்கு தேவை உற்பத்தி செய்கிறான். மற்ற தாவரத்தை எல்லாம் இயற்கையாகவே பூமியில் உருவாகி உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை காப்பதற்காகவே அதை இறைவன் நம்மளுக்கு விதைக்கப்பட்டிருக்கின்றான், கொடுக்கப்பட்டிருக்கின்றான். அந்த பொக்கிஷத்தை பேணி பாதுகாத்து அதை பயன்படுத்தி நாம் இன்றைய பதிவில் கண்களில் ஏற்படுகின்ற புண்ணுகள், காயங்கள் சரி செய்யக்கூடிய மருந்தினை சொல்லியிருக்கேன். இதை பயன்படுத்தி மக்கள், இக்கால இளைஞர்கள் பயன்படுத்தி அந்த கண்களை சீரான முறையில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதே எனது முதன்மையான ஆசை என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.